தேனி அருகே வாழைத்தோட்டத்தில் தீப்பற்றி எரிந்த சம்பவத்தில் வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயி வேதனை அடைந்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கண்ணீர் சேர்வராயன்பட்டியில் முன்னாள் ராணுவ வீரர் பிச்சைமணி என்பவர் 3 ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டு விவசாயம் செய்து வந்தார். வாழை மரங்கள் சுமார் 15 அடி உயரம் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்நிலையில் வாழைத்தோட்டத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் செவ்வாழைத்தார்கள் தீயில் கருகி நாசமடைந்தனர். இது தொடர்பாக பிச்சைமணி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லாமே எக்கச்சக்கமாக செலவாகி இவ்வளோ பெரிய மரமாக ஊரே கூட ஆச்சு. என்ன உரம் போட்டீங்க, இவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு எல்லாருமே கேட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா வளர்த்து வச்சுருந்தோம். வளர்த்து வச்சு பார்க்குறப்போ ஒரு தடவை தான் காய் வெட்டணும். வெட்டி நேற்று நாங்கள் தற்செயலாக ஹாஸ்பிட்டலுக்காக ஊருக்கு போயிருந்தோம். என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இவர் திரும்பி வரப்போ ஃபோன் வந்திருக்கு. பக்கத்து தோட்டக்காரங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்கள் தோட்டத்தில் தீ பிடிச்சி எரியுதுன்னு. வந்து பார்த்தா எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இதை நம்பி தான் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து அரசு நிறுவனம் பார்த்து ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும். இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.